ஹே ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்ன படம் கொண்டு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன த ரூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தை தான் இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆசைக்கு ஏதாவது அளவு இருக்கா? இப்படி கேட்டால் நிறைய பேர் என்ன சொல்லுவீங்கன்னா, எனக்கு இதுதாங்க ஆசை, இது கிடைச்சதுன்னா லைஃப்பில் எனக்கு அது போதும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவீங்க. ஆனால் அப்படி சொல்கிறவங்களும் இந்த ரூம் மட்டும் அவங்களுக்கு கிடைச்சதுன்னா அவங்களே பேராசைப்படுற அளவுக்கு என்ன வேணால் கேட்பாங்க. ஸோ அது மாதிரி தான் இந்த படத்தோட ஹீரோவுக்கும் அப்புறம் ஹீரோயினுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு புது வீட்டுக்கு குடி போகிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ரூம் கிடைக்குது. ஸோ அந்த ரூம் பார்த்தீங்கன்னா இவங்க கேட்கறது எல்லாத்தையுமே கொடுக்குது. ஸ்டார்டிங்ல இவங்களுக்கு ஒரு மாதிரி வியர்டா இருந்தாலும் அதுக்கப்புறம் போக போக அந்த ரூம் கிட்ட நிறைய பொருளை கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னதான் இந்த ரூம் இவங்க கேட்கறது எல்லாத்தையுமே கொடுத்தாலுமே அதுக்குன்னு ஒரு விலை இருக்குல்ல. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு வில்லங்கத்தை வச்சிருக்கு. ஸோ அது என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல பார்த்தீங்கன்னா யாரை காட்டுறாங்கன்னா நம்ம இந்த படத்தோட ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேர்த்த காட்டுறாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிட்டி லைஃப் ரொம்ப போர் அடிச்சு போய் பாஸ்ட்ல நடந்த ஒரு கசப்பான விஷயத்தை மறக்கிறதுக்காக சிட்டியை விட்டு கொஞ்சம் தள்ளி ஒரு கிராமமா இருக்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு பெரிய மேன்ஷன் வீட்டை இவங்க வாங்கியிருக்காங்க. இப்போ அந்த மேன்ஷன் வீட்டை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஸோ இவங்க தான் ஹீரோயின். இவங்க பேர் பார்த்தீங்கன்னா கேட். அப்புறம் இவர் தான் ஹீரோ. இவரோட பேர் பார்த்தீங்கன்னா மேட். பாருங்க ரெண்டு பேரும் ரைமிங்காக பேர் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா சந்தோஷமா இந்த வீட்டை இப்போ பொருளெல்லாம் எடுத்து வச்சு ரெனோவேட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க வீட்டுக்குள்ள ஓடி பிடிச்சி ஒளிஞ்செல்லாம் விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ லாங் ஷாட்ல காட்டுறாங்க எல்லா பொருளையுமே எடுத்து ஒரு இடத்துல போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பற்றி சொல்ல போனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்டிஸ்ட், இந்த பெயிண்டிங்லாம் பண்ணுவாங்களே அவரு. இப்போ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்லேட்டர். அப்புறம் ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா வீடு ஃபுல்லாக எல்லா பொருளையும் எடுத்து அடுக்கி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ புது வீடு புது இடம் லைஃபை புதுசாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொமான்ஸோட டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் எல்லா பொருளையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு கபோர்டு ஓப்பன் பண்ணி பார்த்தா அந்த இடத்துல ஒரு வியர்டா ஒரு பறவை செத்து கிடக்குதுங்க. ஸ்டார்டிங்ல பார்த்தா பொம்மை மாதிரி தான் தெரிஞ்சது. அதுக்கப்புறம் தொட்டு பார்த்தா தான் தெரியுது உண்மையான பறவை. ஸோ இப்போ இந்த பறவை எடுத்துட்டு போய் வெளியே புதைச்சு வச்சிடலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அதை எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இங்க மேட் என்ன பண்றாருன்னா அங்க கூச்சி வச்சிருப்பாங்களே ஸ்டார்டிங்ல எல்லா பொருளையும். ஸோ அந்த பொருளெல்லாம் எடுத்து கீழே பொத்துன்னு போட்டிருக்காரு. ஸோ அப்போ அவருக்கு கைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமாக ஒரு இரும்பு மாதிரி கிடைக்குது. ஸோ அதையும் சரி இது ஒரு தேவையில்லாத பொருள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் தூக்கி போட்டுறாரு. இங்கே கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த செத்து போன பறவை எடுத்துகிட்டு வந்து இங்கே புதைக்கலாம்னு சொல்லி கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பின்னாடி பொத்துன்னு வந்து ஒன்று விழுகுது. என்னன்னு பார்த்தா எல்லாம் வேஸ்ட்டான சேரு மரம் எல்லாத்தையுமே ஹீரோ பார்த்தீங்கன்னா கீழே வந்து போகிறதுக்கு கஷ்டப்பட்டு இதுதான் ஈஸியான வழி கண்டுக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்கிற மரம் சேர் எல்லாத்தையுமே கீழே போட்டு உடச்சிட்டு இருக்காரு. இங்கே கேட்டிருந்துட்டு நான் பயந்துட்டு தெரியுமா மெதுவா போடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ திரும்பி பார்த்தா அங்கே கீழே வச்சிருந்த பறவையை காணுங்க, எங்கே போச்சுன்னே தெரியல. கேட்டிருந்துட்டு ஒருவேளை வானத்தில் தான் பறந்து போயிருக்குமோன்னு சொல்லிட்டு வானத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது எங்கே போச்சுன்னே தெரியல, காணாமல் போயிடுச்சு சடனா. ஸோ கேட் கண்டுக்காமல் என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டுக்குள்ளே போயிடுறாங்க. அப்படியே இங்கே ஹீரோ மேட் பார்த்தீங்கன்னா அந்த பேலன்ஸ் உடஞ்சி போன மரத்தொண்டெல்லாம் தூக்கி வீசிட்டு இருக்கும்போது பின்னாடி செவுத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வால் ஸ்டிக்கர்லாம் இருக்கும்ல. ஸோ அது உறிஞ்சு வந்தால் இப்போ இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இது என்னடா அது இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ போய் அதை தொட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வாலே கிடையாது, ஏதோ ஒரு இரும்பு டோர் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அந்த மொத்தம் வால் ஸ்டிக்கரையுமே உரிச்சிட்டு பார்க்குறாரு. பார்த்தா பின்னாடி ஒரு இரும்பு டோர் இருக்குது, அதில் ஒரு கீ போகிற ஹோல் மாதிரி இருக்குது. ஸோ இந்த கீ போகிற ஹோலை நம்ம எங்கேயோ பார்த்துருக்குமேன்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கில் தேவையில்லைன்னு சொல்லிட்டு ஒரு இரும்பு தூக்கி வீசியிருப்பார்ல. ஸோ அதுதான் இந்த கதவோட சாவி. அதனால் அதை போய் தேடி எடுத்துட்டு வந்து இப்போ இந்த கதவை ஓப்பன் பண்ணுறாரு ஹீரோ. பார்த்தா அது ஆட்டோமேட்டிக் டோர் போல் அது பாட்டுக்கு லாக் அன்லாயிட்டு இருக்கு பொறுமையாக. இப்போ கேட்டை கூப்பிட்றாரு ஹீரோ. கேட்டும் ஹீரோவும் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ கேட்டு இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சரி உள்ளே போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு கால் எடுத்து வைக்கிறாங்க. உள்ளே போனோன்னா திடீர்னு அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா பவர் ஃப்ளக்சுவேட் ஆகி லைட் எல்லாம் ஃப்ளிக்கரிங் ஆக ஆரம்பிக்குது. ஸோ ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா நினச்சா இவ்வளோ பெரிய மேன்ஷன் கம்மி விலைக்கு கிடைக்கும் போது இதான் ஒரு ஆப்பு வச்சிருப்பாங்கன்னு நினச்சேன், பவர் லைனில் வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ நான் பார்த்துட்டு வரேன்னு ஹீரோ பாட்டு கீழே போயிடுறாரு. அப்படியே அங்கே சீன் கட் ஆன உடனே இப்போ ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நைட்டு உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த புது வீடு எப்படி இருக்கு, நம்ம நல்லா என்ஜாய் பண்ண போறோம், இவ்வளோ பெரிய மேன்ஷன் கிடைச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ வித்தியாசமான சவுண்டு வரதை பார்த்துட்டு ஹீரோ ஒரு மாதிரி பயத்திலே பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ கேட்டிருந்துட்டு என்ன பயந்துட்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ரெண்டு பேருமே சிரிச்சு பேசிட்டு அன்னைக்கு நைட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட் தானே. ஸோ அவர் வரைகிற வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் ஹீரோயின் கேட் பார்த்தீங்கன்னா அவன் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறனால அவங்க கம்பெனிலேருந்து கால் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி டிரான்ஸ்லேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கியூரியாசிட்டியாவே இருக்கு, நம்ம அந்த ரூம்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தாங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாருன்னா தனியா அந்த ரூம் ஓப்பன் பண்ணி உள்ள போய் பார்க்கறாரு. செவத்துல டச் பண்ணி பார்க்கும்போது இந்த ஹை வோல்டேஜ்ல லைன்ஸ் எல்லாம் போன ஒரு மாதிரி சவுண்ட் வரும் இல்லைங்க, அந்த மாதிரி சவுண்ட் வந்துட்டு இருக்கு அந்த செவத்துக்கு பின்னாடி. இப்போ சடனா கேட் வந்து ஹீரோவை கூப்பிட்ட உடனே ஹீரோ டக்குன்னு பயந்துறாரு. என்னன்னு கேட்டதுக்கு அப்புறம் தான் சொல்றாங்க இந்த மாதிரி பவர் லைன்ல இருந்து ஆள் வந்திருக்காங்க, நீங்க கொஞ்சம் போய் அவருக்கு ஹெல்ப் பண்ணுங்க பேஸ்மெண்ட்ல போய் அப்படிங்கிற மாதிரி கேட் அனுப்பிச்சு வைக்கிறாங்க. இங்க ஹீரோவும் அப்புறம் அந்த எலக்ட்ரிஷியனும் வந்து பாக்குறாங்க. வந்து பேஸ்மெண்ட்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் பயங்கரமான ஷாக்கு லைட்டை போட்டு. என்னன்னா அந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா ஒரே ஒயர் காயில்
வாயில சுற்றி வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஃபுல்லாக ஒரே ஒயராக இருக்குது. இதை பார்த்துட்டு அந்த எலக்ட்ரிஷியன் என்னையா இது எங்கள் பாட்டியை விட ரொம்ப பழசாக இருக்கும் போலயே இந்த ஒயர் லைனு, இதெல்லாம் பார்க்கணுன்னா ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. இப்போ நமக்கு அப்படியே லாங் ஷாட்டில் காட்டுறாங்க அந்த ஒயர் காயில் ஃபுல்லாக சுற்றி கிடக்கிறது ஃபுல்லாக ஒயராக இருக்கிறத. இப்போ ஹீரோ வெளியே வந்து அந்த எலக்ட்ரிஷியன் கிட்ட பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ஒயர் லைன்லாம் நான் பார்த்ததே இல்லை, இதெல்லாம் ரெடி பண்ண முடியுமா அப்படிங்கிறதே டவுட் தான், நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் வெளியூர்னு நினைக்கிறேன், நான் கரெக்டாக சொல்கிறேன்னா, ஏன்னா இந்த வீடை வாங்கிட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், அது நீங்களா இருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு. ஹீரோ வந்துட்டு ஆமாங்க நாங்கள் நியூயார்க்லேருந்து இப்போ தான் வந்தோம், இந்த வீடு கம்மி விலைக்கு கிடைச்சனால இதை வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கு அவர் வந்துட்டு சரி பார்த்து கொஞ்சம் சேஃபாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் போகிற போக்கில் ஒரு பீதியை கிளப்பி விட்டு போயிட்டாரு. அப்படி கிளம்புறவர் ஹீரோ பிடிச்சி நிறுத்தி என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த வீட்டில் இருந்த முன்னாடி இருந்த ஓனர்ஸ் இந்த வீட்டில் தற்கொலை பண்ணிட்டு இறந்துட்டாங்க, அது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக்ல அப்படி நின்றுட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு உட்காந்து கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. இந்த ஸ்ப்ரிங்வெல் ஊரில் இதுக்கு முன்னாடி ஏதாவது கொலை நடந்திருக்கா இந்த வீட்டில் அப்படிங்கிற மாதிரி பார்க்கும்போது, அந்த எலக்ட்ரிஷியன் சொன்ன மாதிரியே இந்த வீட்டோட 2 ஓனர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக இறந்து போயிருக்காங்க. அதோட நியூஸ் பேப்பர் ஹெட்லைன்ஸே ஹவுஸ் ஆஃப் பிளட்னு போட்டிருக்கு. அதாவது இந்த கொலை பண்ணவங்களோட உடம்பெல்லாம் ஃபுல்லாக அவங்களோட ரத்தத்தாலேயே அந்த ரூம் ஃபுல்லாக நிறைஞ்சு கிடந்தது அப்படிங்கிற மாதிரி நியூஸில் போட்டிருக்கு. ஸோ இது ஹீரோ பார்த்தீங்கன்னா படித்து பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. ஸோ இப்படி ஒரு சம்பவம் இந்த வீட்டில் நடந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் அது கீழே இருக்கிற இன்னொரு ஆர்டிக்கலை படிக்கிறாரு. அதில் பார்த்தீங்கன்னா கொலை செஞ்சவனோட ஃபோட்டோ போட்டிருக்கு. இந்த கொலை வந்து அந்த ரூம் தான் என்ன செய்ய சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி அவன் நியூஸ் பேப்பரில் ரிப்போர்ட் பண்ணியிருக்கான். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த கொலைகாரனோட மூஞ்சி நல்லா பார்த்து வச்சுக்கிறாரு. பார்த்து வச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, இவர் தான் ஒரு ஆர்டிஸ்ட் தானே, ஸோ அந்த கொலைகாரனோட முகத்தை அப்படியே வரைகிறாரு. இப்போ ஹீரோட மண்டைக்குள்ளே பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. யார் இந்த கொலைகாரன், எதுக்காக இவங்க 2 பேர்த்த கொண்டிருப்பான் இதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் இருந்தவங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அந்த ரூம் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்களே புதுசாக. ஸோ அந்த ரூம்குள்ளே ஒரு லைட் எடுத்துகிட்டு போய் உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டே யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா இந்த ரூம் தான் அவனை கொல்ல சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் அவன் நியூஸ் பேப்பரில் சொல்லியிருப்பான். ஸோ அதையும் யோசிச்சுட்டு என்னதான் இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஒரு மாதிரி சந்தேகத்திலேயே அப்படியே ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இப்போ பாட்டில் வச்சா ட்ரிங்க்ஸ் ஃபுல்லாமே முடிஞ்சிருச்சு. இது வேற முடிஞ்சிருச்சு, இன்னொன்று கிடைச்சா இப்போ நல்லா இருக்குமே அப்படின்னு சொன்ன உடனே மறுபடியும் அந்த லைட்டு ஃப்ளிக்கர் ஆகிற பிரச்சனை வருது. ஆன உடனே இப்போ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃபுல் பாட்டில் ஒரு ட்ரிங்க்ஸ் கிடைக்குது. ஸோ அதை அவர் தொட்டு பார்த்துட்டு இருக்காரு, இது உண்மைதானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே அப்படியே இங்கே சீன் கட் ஆன உடனே இப்போ அடுத்த நாள் காலையில் காட்டுறாங்க. கேட் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க நைட்டு ஃபுல்லாக அந்த டிரான்ஸ்லேட்டர் வேலையை பார்த்துட்டு. இப்போ அந்த லைட்டு ஃப்ளிக்கர் ஆகிற இது பார்த்தீங்கன்னா விட்டு லைட் எரிஞ்சிட்டே இருக்குது, ஃப்ளிக்கரிங் ஆகிட்டே இருக்கு. ஸோ கேட் போய் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ எங்கே இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போய் ஹீரோவை தேடுறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அப்படி போய் பார்த்தா ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ரூம்குள்ளே தான் இருக்காரு. ரூமில் பார்த்தீங்கன்னா ஏதோ பெயிண்டிங் கையில் வச்சுட்டு ஏதோ ஊத்து பார்த்துட்டு இருக்காரு. மேட் என்ன பண்ணிட்டு இருக்க இந்த ரூமில், இந்த பொருள் எல்லாம் எப்படி இந்த ரூம்குள்ளே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கேட்டுட்டு இருக்கும்போது மேட் டக்குன்னு வந்து இங்கே பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயிண்டிங் எடுத்து காட்டிட்டு இருக்காரு. இங்கே பாரு கேட், உண்மையான வேங்கோ 1880 செஞ்சது. அப்படியே இன்னொரு பெயிண்டிங் எடுத்து காமிச்சிட்டு இதை பாரு, இது பால்சன் வரைஞ்சது அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி ஆச்சரியமாவே எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்காரு. கேட்டு இருந்துட்டு என்ன கேட்குறாங்கன்னா, டே என்னடா நைட்டு ஃபுல்லாக குடிச்சிட்டு ஏதோ உழையிட்டு இருக்கேன், இந்த பொருளெல்லாம் எப்படி வந்தது அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது மேட் இருந்துட்டு என்ன சொல்றாருன்னா, ஹனி ஒரே சரி இப்போ உனக்கு பிடிச்சது என்ன விஷயமா இருந்தாலும் நீ கேளு, அது உனக்கு இப்போ கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி மேட் சொல்றாரா. ஸோ அதுக்கு கேட்டு இருந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, என்ன இப்போ நான் பார்த்துட்டு இருக்க டிரான்ஸ்லேட்டர் வேலையை விட ஒரு நல்ல வேலை கிடைச்சா சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மேட் இருந்துட்டு அதெல்லாம் வேணாம், ஏதோ ஒரு பொருளாக கேளு இப்போ உனக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, என்ன இப்போ எனக்கு ஒரு $1000 கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ டக்குன்னு அந்த ஃப்ளிக்கரிங்கான சவுண்டு வருது. மேட் இருந்துட்டு இதையே நான் யோசிக்கவே இல்லை, பொருளை கேட்டமே பணத்தை கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இப்போ இரு நான் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரூம் ஃபுல்லாக ஒரே பொருளாக இருக்கா. இவர் பாட்டுக்கு எங்கெங்கயோ போய் தேடிட்டு இருக்காரு. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த $1000 எடுத்துட்டு வந்து காட்டுறாங்க ஹீரோயின் கிட்ட. ஹீரோயின் கேட்டிருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இதுன்னு உண்மையான காசா, இதே இப்போ நீங்கள் கொண்டு வந்து வச்ச அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் ஒன்றுமே புரியாமல் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, கேட்டு உனக்கு இன்னும் புரியலையா, இந்த ரூம் நமக்கு என்ன வேணுமோ அது நான் என்ன கேட்டாலுமே கொடுக்குது, நீ கேட்ட $1000 பாரு இப்போ கிடைச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோயின் கேட்டிருந்துட்டு என்ன விளையாடுறியா, இந்த மாதிரிலாம் எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் மண்டி புரியாமே பேசுகிறாங்களா. ஸோ உனக்கு நீ எவ்வளோ வேணுமா கேளு, இந்த ரூம் எவ்வளோ வேணா கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, ஓ அப்படியா, இப்போ நான் $1,00,000 கேட்டால் அதை விட கேளு எவ்வளோ வேணாலும் கொடுக்கும் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ எனக்கு $1 மில்லியன் வேணும்னு சொல்லி ஹீரோயின் கேட்குறாங்க. கேட்ட உடனே மறுபடியும் அதே மாதிரி ஃப்ளிக்கரிங் ஆகுது. அங்கே பார்த்தா $1 மில்லியன் கட்டு அங்கே கிடக்குது. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இந்த காசு உண்மையான்னு சொல்லிட்டு போய் ஹீரோயின் தொட்டு பார்க்குறாங்க. தொட்டு பார்த்ததுக்கப்புறம் தெரியுது உண்மையாலே அது காசு தான் சொல்லிட்டு இப்போ அதை பார்த்த உடனே ஹீரோயின் டக்குனு இந்த ரூமை விட்டு வெளியே போகணும், இது ஏதோ இல்யூஷன் சொல்லிட்டு அவங்க வெளியே போக பார்க்குறாங்க. ஹீரோ தான் கூப்பிட்டு நிறுத்தி இந்த மாதிரி ரிலாக்ஸ் பண்ண ஹனி, இதெல்லாம் உண்மை தான், நம்ம என்ன வேணால் கேட்கலாம், நம்ம இப்போ பணக்காரங்க ஆக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. கேட்ட அப்புறம் என்னங்க சொல்லவா வேணும், ஹீரோ ஒரு பெயிண்டர் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறனால அவருக்கு தேவையான எல்லா பெயிண்டிங்குமே, அவருக்கு பிடிச்ச எல்லா பெயிண்டிங்குமே இவர் வரையணும்னு கூட தேவையில்லை, இந்த மாதிரி அந்த ரூம் கிட்ட கேட்டாலே கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி எல்லா பெயிண்டிங்ஸுமே லைனாக கொண்டு வந்து அடுக்கி வச்சுட்டு இருக்காரு. இங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு விதவிதமான ட்ரெஸ் எல்லாம் வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸாக வாங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கூட பாருங்க கோட் சூட் போட்டு 2 பேருமே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை டைமண்டாலேயே வச்சு குளிப்பாட்டுறாரு. அதுக்கப்புறம் பணத்தை கிழிச்சு வாயில போட்டு பணத்தையே சாப்பிட்றாருங்க ஹீரோ. அப்புறம் இவங்களுக்கு என்னென்ன வேணுமோ அந்த ரூம் கிட்ட எல்லாத்தையுமே கேட்டுக்கிறாங்க. பணம், காசு, ட்ரிங்க்ஸு,
ட்ரெஸ்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி லைஃபை எலைட் பீப்புள்ஸ் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பார்ட்டியை 10 நாள் பண்ண வேண்டிய பார்ட்டியை ஒரே நாளில் பண்ண எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. ரூம் கிட்ட என்னென்ன வேணுமோ கேட்டுட்டு இப்போ அடுத்த நாள் காட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரூம் ஃபுல்லாக நிறைய காஸ்ட்லியான திங்ஸு, ஷூஸு, பணம், சாப்பாடு, ட்ரிங்க்ஸ்னு சொல்லி எல்லாமே செதறி கிடக்குது. இப்போ ஹீரோயின் சோகமாக உட்காந்து எதையோ நினச்சி யோசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அங்கே அப்படி எங்கள் சீன் கட் ஆன உடனே இப்போ ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை பார்த்தீங்கன்னா முழிச்சிட்டு இப்போ ஹீரோயின் எங்கன்னு சொல்லி தேடி வந்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே ஒரு ஊஞ்சலில் உட்காந்துட்டு இருக்காங்க சோகமாக. ஸோ ஹீரோ வந்து என்னாச்சு கேட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கிடைச்சுமே ஒரு மாதிரி வெறுமையிலே இருக்காங்க. ஸோ ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி நேற்று நம்ம அந்த ரூம் கிட்ட கேட்ட நெக்லஸ் எங்கே, அது உனக்கு பிடிச்சது தானே அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே நம்ம அந்த ரூம் கிட்ட கேட்டால் திரும்பி கிடைக்க போகுது, எவ்வளோ டைம் கேட்டாலும் கிடைக்கும்ல, ஸோ அதனால் தொலைஞ்சாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ கேட்டு ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டு இருக்காங்களா. அப்படியே ஜாலியாக அந்த ஊஞ்சலில் விளாண்டுருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா கேட்டுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கேட்டோட கண்ணை மூடிட்டு இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போய் இப்போ ஒரு ரூமை திறந்து காட்டுறாங்க. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா ஒரு தொட்டில் இருக்குது, இந்த குழந்தைங்களெல்லாம் படுக்க வைப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி தொட்டில். ஸோ அதை பார்த்த உடனே கேட்டுக்கு ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆயிடுது. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே பாரு மேட், என்னால் திரும்பவும் என்னால் முடியாது அப்படிங்கிற மாதிரி சோகமாக சொல்கிறாங்க. ஸோ ஏன் இந்த மாதிரி ஹீரோயின் ரொம்ப சோகமாக இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இது நாள் வரைக்கும் குழந்தை பிறந்திருக்கும், ஆனால் பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா இறந்து பிறந்திருக்கும். ஸோ ரெண்டு பேர்த்துக்கிட்டையுமே எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் குழந்தை ஏன் இறந்து பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ரெண்டுக்குமே தெரியாதனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குழந்தை இறந்தனால ஒரு மாதிரி டிப்ரெஷன்லேயே இருக்காங்க. அதாவது இதனால தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா என்னதான் எல்லா பொருளுமே கிடைச்சி என்ஜாய் பண்ணாலுமே குழந்தை இல்லாத ஒரு சோகமாக தானே இருக்கும். ஸோ அதனால ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகமாகவே இருந்திருக்காங்க. ஸோ அந்த பழைய ஞாபகங்கள்லாம் மறக்கிறதுக்காக தான் நியூயார்க்கை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சின்ன கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் ஹீரோ எவ்வளோதான் கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் ஹீரோயின் வந்து கன்வின்ஸ் ஆன மாதிரி தெரியல. ஸோ அதுக்கப்புறம் வெளியே போய் உட்காந்துட்டு ஸ்மோக் பண்ணிருக்காங்க. ஹீரோ வந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா சரி கேட்டு நான் வெளியே போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கிளம்பிடுறாரு. இங்கே ஹீரோயின் கொஞ்ச நேரம் உட்காந்து யோசிச்சுட்டு அப்புறம் என்ன நினச்சாங்கன்னு தெரியல, அப்படியே அங்கிருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. இப்போ அந்த இரும்பு டோர் இருக்கிற அந்த ரூமை மட்டும் காட்டுறாங்க, லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது. ஸோ இதை பார்த்தாலே நமக்கு என்ன தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ரூம் கிட்ட போய் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா குழந்தைய கேட்டிருக்காங்க. அப்புறம் வெளியே போயிட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோ பார்த்தீங்கன்னா கேட்டுங்கன்னு சொல்லிட்டு தேடி வந்துட்டு இருக்கும்போது கேட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அந்த கை குழந்தைய கேட்டிருப்பாங்களே, ஸோ அந்த குழந்தைய வச்சு கொஞ்சிட்டு இருக்காங்களா. ஸோ அதை வந்து ஹீரோ பார்த்துட்டு இந்த குழந்தை இப்படிங்க வந்து இது யார் குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருக்கும்போது இப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நான் அந்த ரூம் கிட்ட நமக்கு ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி கேட்டேன், நம்மளோட ஆசை என்னவா இருந்தாலும் அந்த ரூம் நிறைவேற்றதில்லை, அதான் நான் ஒரு குழந்தை வேணும்னு சொல்லி நான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்க. அப்புறம் மக்களே செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வாய்ஸ் ஒரு மாதிரி டல்லாக தான் இருக்கும். ஸோ அதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா எனக்கு சளி பிடிச்சிருச்சு. ஸோ ரொம்ப கோல்டாக இருக்கனால ஒழுங்காக பேச முடியல. ஸோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணியே பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹீரோ மேட் இருந்துட்டு பயங்கரமாக கோப்பறாரு. கேட்டு என்ன பண்ணி வச்சிருக்க தெரியுமா, அந்த ரூம் கிட்ட நீ வந்து ஒரு குழந்தைய கேட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட ஹீரோ புலம்பிட்டு இருக்கும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு இதை தவிர வேறு வழியே தெரியல, இன்னொரு குழந்தை பிறந்து அது இறந்து போச்சுன்னா அதை தாங்கிறதுக்கான வழி என் மனசில் இல்லை, இப்படிலாம் கேட்டு புலம்பிட்டு இருக்காங்க. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இங்கே பாரு கேட்டு நீ பண்ணுறது சுத்த பைத்தியகரத்தனம், நாம இந்த குழந்தைய வச்சுக்க போகிறதே கிடையாது, அந்த குழந்தை எடுத்துட்டு அந்த ரூமுக்கு கொண்டு போய் மறுபடியும் அந்த குழந்தைய திருப்பி கொண்டு போயிருன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஹீரோயின் கேட்ட வற்புறுத்தி கூட்டிகிட்டு போகிறாரா. கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த மாதிரி ஏதோ ஒன்று கேளு, இந்த ரூமை இந்த குழந்தை எடுத்துக்க சொல்லுன்னு சொல்லி கேட்க சொல்றாரு. ஸோ ஹீரோயின் கேட்டு இருந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே அழுகுறாங்க, அவங்களால முடியல இந்த குழந்தைய கொடுக்கறதுக்கு. ஸோ இதை நானே பண்ணுறேன்னு சொல்லிட்டு கேட்டு இருந்து குழந்தைய வாங்கி ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா குழந்தைய கொடுக்க போறாரு. அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா வீல் அழுகுது. அதை பார்த்துட்டு ஹீரோக்கே ஒரு மாதிரி மனசு இறங்கி போயிருதா. ஸோ அதனால இந்த குழந்தைய நம்மளே வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா கூட்டிகிட்டு வந்து கேட்கிட்டே கொடுத்துறாரு. இப்படி குழந்தைய கொடுத்தனால கேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர சந்தோஷம். ஸோ அன்றைக்கி நைட்டு அந்த குழந்தைய தூங்க வச்சுட்டு இருக்காங்க. அப்போ திடீர்னு நடு ராத்திரி பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா எந்திரிச்சு வீல் அழுகுதா. ஸோ கேட்டுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, ஏன்னா இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஒரு குழந்தைய அவங்க பார்த்துக்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ டக்குன்னு ஏதோ ஒரு பால் எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட கேட்கும்போது நான் எங்கள் பாலுக்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது அதான் அந்த ரூம் என்ன கேட்டாலும் கொடுக்குமே. ஸோ அதனால ஹீரோ வேகமாக போய் அங்கே என்ன பண்ணுறாருன்னா எனக்கு ஒரு பாட்டில் ஃபுல்லாக குழந்தை குடிக்கிற பால் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அதை வாங்கிட்டு வந்து இப்போ அந்த குழந்தைக்கு கொடுக்கலான்னு போறாரு. பார்த்தா கேட்ட என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களே குழந்தைக்கு பால் கொடுக்குறாங்க. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது கேட் அப்படின்னு சொல்லிட்டு மேட் கேட்கும்போது அது எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு கேட் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒரு மாதிரி குழப்பமாகவே இருக்குது. ஸோ இந்த குழந்தை நம்ம வச்சுக்கலாமா வேணாமா, அந்த ரூம் கிட்ட இருந்து நம்ம இந்த குழந்தையை கேட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மனக்குழப்பத்திலே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ அந்த கொலகாரனை வரைஞ்சி வச்சிருப்பார்ல. ஸோ அந்த கொலகாரனோட முகத்தை பார்த்தீங்கன்னா பாதி தான் வரைஞ்சி வச்சிருப்பாரு, பாதினா அந்த கண்ணு வரைஞ்சிருக்க மாட்டாரு. இப்போ அந்த கொலகாரனோட முகத்தை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் அந்த வெப்சைட்டில் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கும்போது அந்த கொலகாரனோட பேர் இவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிற எல்லாத்தையுமே ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ கொலகாரனோட பேர் பார்த்தீங்கன்னா ஜான்டோ. அவனை பார்த்தீங்கன்னா ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் இப்போ சேர்த்திருக்காங்க. ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஸோ இந்த வீட்டில் என்ன நடக்குன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதை அந்த கொலகாரன்கிட்ட தான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ அவனை பார்க்கறதுக்காக போகிறாரு. போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பணம் வேணும்ல. ஸோ அதுக்கு இவங்க அந்த ரூம் கிட்ட இருந்து கேட்ட பணத்தை எல்லாத்தையுமே எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு அவர் கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு அந்த மென்டல் ஹாஸ்பிட்டல் அவனை பார்க்கறதுக்காக. ஸோ அங்கே போய் பார்த்த உடனே ரிசப்ஷனிஸ்ட் ஒரு லேடி இருப்பாங்களா, அந்த நர்ஸ் லேடி
லேடி என்ன சொல்றாங்கன்னா, யாரை பார்க்கணுங்க சார் அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஹீரோ இருந்துட்டு இந்த மாதிரி ஜாண்டோ அப்படிங்கிற ஒருத்தரை பார்க்கணும்னு சொல்லி சொன்ன உடனே அந்த நர்ஸ் லேடி இருந்துட்டு பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிடுறாங்க. அவனையா அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஸோ என்னங்க என்னாச்சுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, இந்த 45 வருஷத்துல ஒரு தடவை கூட அவனை யாருமே பார்க்க வந்தது இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. ஸோ அதுக்கு ஹீரோ வந்துட்டு யாருமே வரலையா, ஒருத்தர் கூட வரலையா அப்படின்னு கேட்கும்போது, வந்தது எல்லாருமே சைக்காலஜி டாக்டர்ஸ், அதுக்கப்புறம் ரிப்போர்ட்டர்ஸ் மட்டும் தான் வந்திருக்காங்க. அவனுக்கு சொந்தம் சொல்லி யாருமே வந்து அவனை பார்த்ததா இது வரைக்கும் எங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ஸோ நீங்க யாரு சார் அப்படிங்கிற மாதிரி அந்த நர்ஸ் கேட்கும்போது அவன் ஹீரோ என்ன சொல்றாருன்னா, நானும் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் தான் மேம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ மாற்றி சொல்லிடுறாரு. ஸோ அப்படி தானே பார்க்க முடியும். ஸோ அப்படி சொல்லிட்டு இவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா வந்து வெயிட் பண்ணிருக்காரு அந்த கொலைகாரனை பார்க்கறதுக்காக. அப்படி வெயிட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வயசானவர் கண்ணாடி போட்டு நடந்து வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்கிற ஒரு பெஞ்சில் உட்காராரு. ஸோ அங்கே உட்கார்ந்ததுக்கப்புறம் ஹீரோ இந்த பக்கம் ஆப்போசிட்டில் உட்காந்துருக்காரா. ஸோ நீ ரிப்போர்ட்டர் இல்லைன்னு தெரியும் தம்பி, எதுக்காக இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ திரும்பி பார்க்குறாரு. என் பேர் மேட், நான் தான் அந்த ஸ்ப்ரிங்வெல் வீட்டில் இப்போ குடியிருக்கேன், வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இந்த வயசான தாத்தா என்ன சொல்கிறாருன்னா, இவர் தாங்க அந்த கொலைகாரர், இத்தனை வருஷம் ஆச்சுல, 45 வருஷம் ஆனனால வயசாகி போயிருக்கு. ஸோ இந்த வயசான கொலைகாரர் என்ன சொல்கிறாருன்னா, இது நாள் வரைக்கும் நான் இதுக்கு தான் காத்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த ரூமை யூஸ் பண்ணி நீங்கள் நிறையா வாங்கியிருப்பீங்கன்னு தெரியுது. நல்ல துணி, நல்ல ஃபுட்டு, சொல்லப்போனால் ஜுவல்லரிஸ் நிறையா வாங்கியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லப்போனால் அழகான பொண்ணுங்களை கூட நீ இந்த ரூமில் கேட்டிருப்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் சொல்லிட்டு சிரிக்கிறாரா. ஸோ ஹீரோ வந்துட்டு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, எப்படி இந்த ரூம் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ ஸ்ட்ரைட்டாகவே கேட்ட உடனே இப்போ இந்த வயசானவர் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் நான் உனக்கு ஒரு அட்வைஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். அந்த வீட்டை விட்டு உன்னால் எவ்வளோ சீக்கிரம் வெளியே போக முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வெளியே போயிரு, இல்லைன்னா நீ அந்த ஆசைங்கிற வலையில நீ மாட்டி தவிப்ப அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் சொல்றாரா. அதை ஹீரோ கேட்டுக்கிட்டே அடுத்து என்ன கேட்கறாருன்னா, இதுக்கு முன்னாடி அந்த வீட்டில் இருந்தவங்களை ஏன் கொன்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அதுதான் ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயசானவர் புரியாத மாதிரியே புதிரோடையே பேசுறாரா. இதுக்கு இது பதில் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொன்ன உடனே அந்த வயசானவர் என் பக்கத்துல வா, இதுக்கான ரகசியத்தை நான் சொல்றேன்னு சொல்லிட்டு, இந்த உலகத்திலேயே ஆபத்தான சக்தி எது தெரியுமா, மனுஷனுக்கு அவன் கேட்கற எல்லாமே கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கையை பிடிச்சி இழுத்துருவாரா. ஸோ அதை பார்த்து ஹீரோ பயந்துறாரு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்றாருன்னா அங்கிருந்து வேகமா கிளம்பி வந்துட்டு ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டுட்டு இருக்கும்போது அந்த கொலைகாரன் சொன்னதையே ஹீரோ யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரா. டக்குன்னு வந்து யாரோ கதவை தட்டுறாங்க. யாருன்னு பார்த்தா அந்த பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் போட்டவர். சார் $40 ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ என்ன பண்றாருன்னா, அவர் பணத்தை எடுத்து வந்திருப்பார்ல. ஸோ பணம் எங்கன்னு சொல்லி பேக்கெட்ல தேடி பார்த்தா பணத்தையே காணுங்க. பணத்துக்கு பதிலாக பேக்கெட் ஃபுல்லா ஏதோ சாம்பலா இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஹீரோ என்ன பண்றாருன்னா டக்குன்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டு என்ன பண்றாரு, வேகமா போய் அந்த ரூம்ல இருக்கிற எல்லா பணத்தையுமே தூக்கி வெளியே போடுறாரு. எதுக்கு இந்த மாதிரி பண்றாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் தான் தெரியுது, வெளியே அந்த எல்லா பணத்தையும் தூக்கி போட்ட உடனே அந்த பணம் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே சாம்பலா கரைஞ்சு போயிருது. இதனாலதான் ஹீரோ வந்து அந்த பணத்தை வெளியே எடுத்துட்டு போயிருக்கும் போது அந்த பணம் பாத்தீங்கன்னா சாம்பலா மாதிரி இருக்கும். சோ இதை பார்த்த உடனே ஹீரோ பயங்கரமா ஷாக் ஆகி நின்றாரு, என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ பணம் தான் வெளியே கொண்டு போனா சாம்பல் ஆகுதுன்னு சொல்லிட்டு வேற பொருள் எல்லாம் கேட்டிருப்பாங்களா, அந்த பொருளை எடுத்துட்டு போய் வெளியே வைக்கலான்ட்டு ஒரு பெயிண்டிங் எடுத்துட்டு போய் என்ன பண்றாருன்னா வீட்டோட வாசலுக்கும் கதவுக்கு நடுவுல வைக்கிறாரா. சோ அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வீட்டுக்குள்ள இருக்கிற பெயிண்டிங் எதுவுமே ஆகல, அந்த வெளியே நீட்டிட்டு இருக்கிற வாசல் கிட்ட இருக்குல்ல, சோ அந்த பெயிண்டிங்கோட பாதி மட்டும் அப்படியே எரிஞ்சு சாம்பலானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி டக்குன்னு சாம்பலாயிருதுங்க. இனி சிம்பிளா சொல்ல போனா தேனோஸ் ஸ்னாப் போட்டா எப்படி எல்லாம் சாம்பலா மாறுறாங்களே அந்த மாதிரி மாறிட்டு இருக்கு அந்த பெயிண்டிங். அதுக்கப்புறம் தான் ஹீரோ நல்லா புரிஞ்சுக்கிறாரு, அதாவது இந்த ரூம் கிட்ட கேட்கிற எந்த பொருள் பணம் எதா இருந்தாலுமே எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள மட்டும் தான் நம்மளால அனுபவிச்சுக்க முடியும், வெளியே எடுத்துட்டு போனா அது அப்படியே சீக்கிரமா சாம்பலாகி போயிருது அப்படிங்கறத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. சோ இந்த வீட்டுக்குள்ள என்னதான் நடக்குதுன்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா பைத்தியம் பிடிச்ச மாதிரி எல்லா இடத்தையுமே கதவு டோர் எல்லாத்தையுமே உடைச்சு பாக்குறாரு. அந்த கதவு ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, சோ சாரிங்க செவுரு ஃபுல்லா பாத்தீங்கன்னா அந்த ஒயர் ஃபுல்லா நிரம்பி கிடக்குது. வெறும் ஒயர் கனெக்ஷன் மட்டும் கொடுத்து வச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஹீரோயின் கேட்டு இருந்துட்டு பார்த்துட்டு மேட் என்னடா பண்ணிட்டு அப்படிங்கிற மாதிரி கேட்கறாங்க. ஹீரோ அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல, இவர் பாட்டுக்கு அந்த ஒயர் எது வரைக்கும் போகுதுன்னு சொல்லிட்டு தேடி தேடி பார்த்துட்டு இருக்காரு. கடைசியில பாத்தீங்கன்னா ஒரு செவுரு ஒன்று இருக்கு, அதை பிடிச்சி இழுக்கும் போது அந்த செவுத்துக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா இந்த வீட்டோட ஒரு ப்ளூ பிரிண்ட் இருக்கு, அதாவது இந்த ஒயரிங் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ளூ பிரிண்ட் அது. ஸோ அதை பார்த்துட்டு இருக்காரு ஹீரோ. அப்ப கீழே இறங்கி வந்து கேட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த குழந்தை அழுதுட்டே இருக்குன்னு சொல்லிட்டு வெளியே எடுத்துட்டு போக பாக்குறாங்களா. ஹீரோ மேட் இருந்துட்டு என்ன பண்றாருன்னா வேணாம் கேட்டு வெளியே போனா கொஞ்சம் ஆபத்து அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே ஹீரோயின் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா விளையாடாது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா குழந்தை எடுத்துட்டு போயிடுறாங்க. இவ ஹீரோ மேட் தடுப்பாருன்னு பார்த்தா அவர் கல் நெஞ்சக்காரன் மாதிரி அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. வெளியே போய் கொஞ்ச நேரம் கழிச்சு பாத்தீங்கன்னா கேட்டு கத்திட்டு கதறிட்டு இருக்காங்க. என்ன குழந்தையும் பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா அழுகுது. விட்டா கொஞ்ச நேரத்துல அந்த குழந்தை சாம்பலாயிரும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இங்க என்ன ஆகுதுன்னா குழந்தை பாத்தீங்கன்னா சாம்பலாகல, வேகமா ஏஜிங் ஆயிட்டு இருக்கு. அதாவது சின்ன குழந்தையா இருக்கும்ல, சோ இப்ப அந்த குழந்தை பாத்தீங்கன்னா ஒரு 10 வயசு பையன் மாதிரி மாறி இருக்கு. சோ ஹீரோ என்ன பண்ணிருக்காருன்னா குழந்தை அழுகிறத பார்த்துட்டு வேகமா வந்து ஹீரோயினையும் அந்த குழந்தையை தூக்கிட்டு வந்து இப்ப உள்ள வச்சிருக்காங்க. வச்சோன்னா பாத்தீங்கன்னா அந்த பையன் அப்படியே மயங்கி போய் விழுந்துடுறான். இங்க ஹீரோயின் கேட்டுக்கா ஒண்ணுமே புரியல, மேட் என்னதான் நடக்குது, இது எப்படி சாத்தியம் எனக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ இப்பதான் ஒன்னா சொல்லிட்டு இருக்காரு. அதாவது ஜாண்டோ அப்படிங்கிறவன் இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்களை 2 பேர்த்த கொன்னுட்டான், அது எதுக்குன்னு தெரியல, ஆனா அந்த ரூம் தான் என்ன கொல்ல சொல்லிச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான். அவனை பார்க்க தான் நான் போயிருந்தேன். அவன் தான் இந்த மாதிரி சொன்னா, இந்த மாதிரி பொருள் எந்த பொருள் இருந்தாலும் இந்த ரூம்குள்ள மட்டும், அதாவது இந்த வீட்டுக்குள்ள மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும், வெளியே அதை எடுத்துட்டு போனா இந்த மாதிரி சாம்பல் ஆயிரும், அதாவது சீக்கிரமா ஏஜிங் ஆயிரும் இந்த பையனை காண மாதிரி. இது மட்டும் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா இந்த குழந்தைய நான் அன்னைக்கே வேணாம்னு சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக அந்த குட்டி பையன் இங்கே ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்துடுவான் நம்ம. ஸோ ஹீரோயின் கேட்டிருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஹே குட்டி பையன் அப்படிங்கிற
மாதிரி சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிட்டு போய் விளையாண்டுருக்காங்க. ஸோ அப்படியே கொஞ்ச நாள் போகுது. இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரைம்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையன் ஒரு மாதிரி அப்நார்மலாக நடந்துக்கிறான். ஸோ கரெக்டாக ரைம்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டேங்கிறா, இவனுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் தான் சொல்கிறான். ஸோ இந்த மாதிரி ஒரு 10 வயசுலேருந்து 12 வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பசங்களை ரொம்ப சேஷ்டை பண்ணுவாங்களே, ஸோ அதையை விட இந்த பையன் ரொம்ப ஜாஸ்தியாக பண்ணுறான். ஸோ கேட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவம் வருது. ஸோ ஏன்டா இந்த பையனை கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வாய் விட்டு வெளியே சொல்ல மட்டும்தான் இல்லை. அதுக்கப்புறம் எங்கள் ஹீரோ பார்த்தீங்கன்னா அவருக்கு அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி இருக்குது. ரூம் ஃபுல்லாக உட்காந்து வரைஞ்சிட்டு இருக்கிற அந்த பேஸ்மெண்ட்டில் அந்த இதை பார்த்துருப்பார்ல ஒரு ஒயர் காயில். ஸோ அதை அப்படியே வரைஞ்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ டக்குன்னு வெளியே ஏதோ ஆரன் சவுண்டு கேட்ட உடனே இந்த பையன் வெளியே போய் யாருன்னு சொல்லி எட்டி பார்க்குறானா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பார்சல் வந்திருக்கு. ஸோ அந்த பார்சல் என்ன இருக்குன்னு நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் தெரியும். ஸோ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு கன்று வச்சிருக்காரு. ஸோ ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா இந்த பையன் மேலே சுத்தியமாக நம்பிக்கையே கிடையாது. ஒரு வேளை ஏதாவது ஒன்று பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப்டியாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கன்னை வாங்கிட்டு வந்து கன்று எப்படிலாம் ஷூட் பண்ணணும்னு சொல்லி ப்ராக்டிஸ் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் போக போக ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அந்த பையன் கூட நல்லா ஜெல் ஆயிடுறாங்க, நல்லா பழகுறாங்க. ஸோ அந்த பையனும் பார்த்தீங்கன்னா முன்ன மாதிரி குறும்பு பண்ணுறது இல்லை. அப்புறம் என்ன ஆகுதுன்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோயின் உட்காந்து பியானோ வாசிச்சுட்டு இருப்பாங்களா. ஸோ இந்த பையன் வெளியே என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கியூரியாசிட்டியில் வெளியே போய் கையை நீட்டிடுவானாமா. டக்குன்னு கேட் எங்கிருந்து வந்தாங்கன்னு தெரியல, வேகமாக இழுத்து போட்டு அவனை தள்ளி விட்டுறாங்க. ஸோ அதில் அவன் பையன் பார்த்தீங்கன்னா செமையாக பயந்துடுறான். ஹீரோயின் கேட்டு இருந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவன் வெளியே போனால் ஏதோ ஒன்று ஆயிரும் இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மரப்பலகையெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஜன்னலெல்லாம் அடைச்சி வச்சிடறாங்க. ஸோ இவன் வெளியே பார்க்கறனால தானே இந்த மாதிரி வெளியே போகணும்னு ஆசைப்படுறான். வீட்டுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தெரியலனா பேசாமல் இருப்பான்ல அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பலகையும் எடுத்துகிட்டு போய் அடிச்சிட்டு இருக்காங்களா. ஹீரோ கேட் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு சொன்ன உடனே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலேயே கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. ஸோ ஹீரோயினுக்காக வந்து எல்லா ஜன்னலையும் பலகையை வச்சு அடைச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் அன்னைக்கு நைட்டு டின்னர் சாப்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த பையன் ஐஸ் கட்டியை அப்படியே வாயில போட்டு கடிச்சு மென்னுட்டு இருக்கான். ஹீரோயினே அப்பெல்லாம் சாப்பிடாதரா பல்லு போயிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலும் அவங்க அம்மா தான் அவனை இழுத்து திட்டாங்களே. ஸோ அதனால அவன் ரொம்ப கோவமாக உட்காந்து மறுபடியும் அதே மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கான். ஸோ ஹீரோயின் அவ்வளோக்கா கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ரூமை நினைச்சு ரொம்ப பைத்தியமா இருந்தாரு. இப்போ முழு நேரம் பைத்தியமாவே மாறிட்டாரு. ரூம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஏதோ பேப்பர்லாம் ஒட்டி வச்சு அந்த ஒயர் எப்படி அந்த செவத்துக்குள்ள இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளாக் பெயிண்ட் எடுத்து எல்லா இடத்துலையுமே அடிச்சிட்டு இருக்காரா. இதை அந்த பையன் பார்த்துறான். ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான்னா கொஞ்ச நாள் கழிச்சு ஹீரோ இல்லாதப்ப அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட ரூம்குள்ளே போயிட்டு ஏதோ ஒரு பொம்மையை எடுத்து பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துக்கு வந்து ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த ரூம்குள்ள ஒன்று வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்னு சொல்லிட்டு மிரட்டுறாரா. அதை பார்த்து அந்த பையன் பயந்து ஓடிறான். அதுக்கப்புறம் ஹீரோ மேட் இருந்துட்டு ஹீரோயின்ட்ட போய் திட்டிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அந்த பையன் ரூமுக்கு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி திட்டிட்டு இருக்காங்களா. ஸோ இந்த பையன் பார்த்தீங்கன்னா ஒளிஞ்சு கேட்டுட்டு இருக்கான். அப்புறம் இந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளூ பிரிண்ட் இருக்கும்ல. ஸோ அதை பார்த்துறான். அந்த ப்ளூ பிரிண்ட்டை பார்த்துட்டு இந்த பேஸ்மெண்ட்குள்ளே போய் பார்க்குறான். அப்புறம் இந்த பேஸ்மெண்ட்குள்ளே இருக்கிறதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இந்த ரூம்குள்ளே போய் நம்ம ஏன் விஷ் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் வந்து அந்த ஹீரோவோட ரூம்குள்ளே போய் ஒரு பொம்மையை கீழே போட்டு உடச்சிருப்பான். ஸோ அதே பொம்மையை எடுத்துகிட்டு போய் இப்போ ஹீரோ இல்லாதப்ப அந்த ரூம்குள்ளே போய் வச்சுட்டு வந்துடுறான். இதை பார்த்தனா ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆயிருது. வேகமாக அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வந்து ஹீரோயின்ட்ட காட்டி இந்த மாதிரி கேட்டு இங்கே பாரு அந்த ரூமை எப்படி யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கு. இவன் எனக்கு தெரிஞ்ச நம்மளே ஏதோ ஒன்று பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ பைத்தியம் முடிச்ச மாதிரியே பேசிட்டு இருக்காரா. ஹீரோயின் கேட்டு இருந்துட்டு மேட் அவன் வெறும் சின்ன பையன் தான், ஏன் இப்படி பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சமாளிக்கிறாங்க. ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா அது புரிய மாட்டேங்குது. அவன் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி சின்ன பையங்களுக்கு கற்பனை ஜாஸ்தியாக இருக்கும். அவன் ஒருவேளை ஒரு டிராகனை கேட்டானா என்ன பண்ணுறது அந்த ரூமில் நம்மளால எப்படி தப்பிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கரெக்டாக பாயிண்ட்டை பிடிச்சி கேட்குறாரா. ஹீரோயினுக்கு வேலிடான பாயிண்ட் எதுவுமே கிடைக்கல. அதனால அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. அடைச்ச சாரிங்க இங்கே ஒரு சீனை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இங்கே பாரு கேட்டு இந்த பொம்மையை அந்த பையன் அந்த ரூம்ல இருந்து தான் கொண்டு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்களா. ஸோ அந்த சமயம் பார்த்தீங்கன்னா இந்த பையன் என்ன பண்ணியிருப்பான்னா இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த ரூம்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு வேற புது விதமான ஒரு உலகத்தையே மாற்றி வச்சிருந்திருக்கான். ஸோ அதுக்குள்ளே தான் இவங்க 2 பேருமே உள்ளே போய் பார்த்துருப்பாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ஹீரோ என்ன பண்ணியிருப்பான்னா இந்த பையன் பண்ணுறதுல ரொம்ப ஆபத்தாக இருக்கு, இவனோட கற்பனை திறன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு, இவன் நம்மளை விட அதிகமாக கேட்குறான்னு சொல்லி அந்த பையனை அந்த ரூம்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி இழுத்துட்டு வந்துருவாங்க. ஸோ நான் இந்த சீனை நான் உங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேன், அதனால நான் இப்போ சொல்கிறேன், மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க 2 பேருக்கும் ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டு இருந்திருக்கும். இந்த பையனை வச்சுக்கலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த சமயம் இந்த பையன் வெளியே நின்று ஒட்டி கேட்டு இருந்திருப்பான். அப்போ ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். ஸோ அந்த ஃபோன் காலை பார்த்தீங்கன்னா இந்த பையன் பாட்டுக்கு எடுத்து பேசிட்டு இருந்திருப்பா. இவங்க அதை கண்டுக்க மாட்டேன்னு இருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த பையன் யார்ட்டையோ பேசுறத கேட் புரிஞ்சுக்கிட்டு ஒரு நிமிஷம் அமைதியார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ வெளியே போய் பார்த்தா அந்த பையன் யார்கிட்டயே பேசிட்டு இருக்கான். யார்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோ டக்குன்னு ஃபோனை வாங்கி பார்த்தா அந்த பைத்தியக்கார ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் பார்த்துட்டு வந்திருப்பார்ல ஹீரோ, அந்த வயசானவர் இந்த பையன் கிட்ட கூப்பிட்டு பேசிட்டு இருந்திருக்காரு. ஹீரோ மேட் இருந்துட்டு உடனடியாக அந்த ஃபோனை வாங்கிட்டு இந்த நம்பர் உனக்கு எப்படி கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அந்த வயசானவர்கிட்ட பேசிட்டு இருக்காரா. இங்க ஹீரோயின் கேட்டு என்ன பண்றாங்கன்னா நீ இந்த மாதிரி ஃபோன்ல எடுக்கக்கூடாது தங்கம், நீ பேசாம அங்கே போய் இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கீழே போயிடுறாங்க. அப்படி கீழே போயிட்டு என்ன பண்றாங்கன்னா ஹீரோ அந்த ஃபோனில் என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு அந்த லேண்ட்லைன் மொபைல் மூலயமா கனெக்ட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இந்த ஃபோனில் பேசுறது அந்த ஃபோனில் கேட்கல, அந்த மாதிரி கேட்குறாங்க. ஃபோனில் அந்த வயசானவர் இருந்துட்டு இந்த ரூம் கிட்ட உனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேட்டிருக்கியா, யார் அந்த குழந்தைய கேட்டதுன்னு சொல்லி கேட்ட உடனே ஹீரோ என்ன சொல்றாருன்னா என் ஒய்ஃப் தான் கேட்டிருக்கா, அதை விட நீ முதல்ல எப்படி இந்த லேண்ட்லைன் நம்பரை கண்டுபிடிச்சே, எனக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் தெரிஞ்சாகணும், ஏஜிங் ஆகுறதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ கேட்டுறாரு ஸ்ட்ரைட்டா. அதுக்கு அந்த வயசானவர் என்ன சொல்றாருன்னா எது அந்த ரூம்லேருந்து எந்த பொருள் வெளியே வந்தாலும் அது டெஸ்ட்டாக மாறிடும் அப்படிங்கிறதா அந்த ரூமோட கான்செப்ட். ஆனால் நீ வெளியே வந்து அது தப்பிக்கணும்னு பார்க்குறியே, அது நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஆனாலும் அதுக்கு ஒரு இன்னொரு வழி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு.
ஆனால் அது நீ சொன்ன நீ செய்ய மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோட்ட சொன்ன உடனே ஹீரோ மேட் இருந்துட்டு பரவாயில்ல நீ சொல்லி நான் கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. ஸோ இப்போ இந்த வயசானவர் எப்பவுமே புதிராக தானே பேசுவார். ஸோ அந்த மாதிரி இப்போயும் ஒரு புதிரை போடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா மனுஷனை எப்போ விடுதலையானா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. ஹீரோ மேட் இருந்துட்டு இப்பெல்லாம் இதுக்கு நேரம் இல்லை, எனக்கு அது பதில் தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரா. நான் மறுபடியும் கேட்குறேன் மனுஷனுக்கு எப்போ விடுதலை கிடைச்சதுன்னு சொல்லி இப்போ வயசானவர் கேட்குறாரா. ஹீரோ இருந்துட்டு எனக்கு தெரியலனே சாதிக்கிறாரு. இப்போ அந்த வயசானவரே சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா கடவுள் வந்து சாக வேண்டியதாக போயிடுச்சு, மனுஷங்க வந்து உயிர் பிழைக்கணும்னா கடவுள் சாகணும், அதுதான் இந்த உலகை நீது அப்படிங்கிற மாதிரி ஒரு புது கான்செப்டை இறக்கி விட்டு போறாரு. நீ என்ன சொல்ற எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் ஹீரோ கேட்ட உடனே நீ நீச்சி படிச்சியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இந்த நீச்சியை பத்தி உங்களுக்கு நான் என்னன்னு சொல்றேன். நீச்சினா என்னன்னா அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி மூவியோடைய வரைய ஃபேக்ட்ஸையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்போம். ஸோ அதை ஸ்கிப் பண்ணாம அதே மாதிரி இந்த நீச்சியவே நான் இப்போ சொல்றேன். அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னென்ன பார்த்துருப்போம்னா ஸ்க்ராடிங்கர்ஸோட அந்த கேட் இந்த பாக்ஸ் தியரியை பத்தி நம்ம லைட்டா குட்டியா சொல்லியிருப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வென்ட்ரியாகுலிஸ்ட் இருப்பாங்களே, அதாவது வாய் வழியா பேசாம அவங்க வாயே அசையாது, ஆனா வாய்ஸ் அப்படியே எங்கிருந்தோ வந்து வர மாதிரி அது ஒரு டெக்னிக், அது பேர் தான் வென்ட்ரியாகுலிஸ்ட். ஸோ அதை பத்தி எல்லாம் பேசியிருப்போம். ஸோ அந்த வகையில் தான் இந்த நீச்சே அப்படிங்கிற இதை பத்தி நம்ம இப்போ சொல்ல போறோம். அதாவது அந்த வயசானவர் நீச்சே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லியிருப்பாருன்னா, அதாவது ஜெர்மன் பிலாசபர் ஃப்ரெட்ரிச் நீச்சே அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருப்பாரு. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பிலாசபர். ஸோ அவர் தான் இந்த கோட்ஸை கொடுத்திருப்பாரு, காட் இஸ் டெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நவீன உலகத்துல யாரும் கடவுளை அவ்வளோக்கா நம்பல, கடவுள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத யாரும் நம்ப மாட்டேங்கிறாங்க, அப்படிங்கிறத தான் காட் இஸ் டெட் அப்படிங்கிற மாதிரி அவர் இதில் சொல்லியிருப்பாரு. ஸோ அந்த கோட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக புரிஞ்சுப்பாங்களே. ஸோ அதை ஒரு விதமாக தான் இந்த மூவியில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வயசானவர் அந்த ரூம்லேருந்து எந்த ஒரு பொருள் கிடைக்குதோ அந்த பொருளை யார் கேட்குறாங்களோ அவங்க வந்து இந்த உலகத்தில் செத்து போயிட்டாங்கன்னா அவங்களோட கனெக்ஷன், அதாவது இந்த உலகத்துக்கும் இந்த ரூமுக்கு இருக்கிற கனெக்ஷன் போனனால அந்த பர்சன், அதாவது அந்த பர்சன் மூலயமா வந்த பணம், ட்ரெஸ்ஸு, பொருள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்துக்கு திரும்பி கிடைச்சிரும். ஸோ அதை இப்போ அந்த ரூம்லேருந்து வெளியே எடுத்துகிட்டு போகலாம். அதுக்கு ஆனால் அந்த விஷயம் கேட்ட ஒருத்தர் வந்து சாகணும். ஸோ அதை தான் அவர் அப்படி சொல்லியிருப்பாரு. கடவுள் வந்து மனுஷங்களை படைச்சிருப்பாரு, மனுஷங்களை நம்ம காப்பாற்றி வச்சுக்கணும்னா கடவுள் ஆகிய நம்ம சாகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மூவியில் அவங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ எனக்கு புரிஞ்சது இவ்வளோதான் கைஸ். ஓகே, கமிங் பேக் டு த மூவி எக்ஸ்பிளனேஷன். அதாவது இந்த மாதிரி அவுட் ஆஃப் பாக்ஸ் போய் இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் சொன்னால் தான் கதை உங்களுக்கு கொஞ்சமாவது புரியும். ஸோ புரிஞ்சுதா புரியலான்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, அதாவது ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எனக்கு புரியலன்னு சொல்லிட்டு இருந்திருப்பாரா. அவர் புதிர் போட்டு விலைக்குமே ஹீரோக்கு புரிஞ்சிருக்காது. அதுக்கப்புறம் அந்த வயசானவரை என்ன சொல்றாருன்னா, இங்கே பாரு தம்பி, உன்னோட ஒய்ஃப் இறந்து போனாதான் அந்த உங்க ஒய்ஃப் மூலயமா வந்து அந்த பையன் இந்த பூமிக்கு வர முடியும், அதாவது இந்த ரூம்ல இருந்து வெளியே வந்து அவனோட உயிரோட வாழ முடியும் அப்படிங்கிற மாதிரி அந்த வயசானவர் சொல்றாரு. ஹீரோ மேட் இருந்துட்டு என்ன சொல்ற அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா மேட், அவனுக்கு வாழ சுகதரம் கிடைச்சிரும், வெளி உலகத்துல அவன் என்ன மாதிரியே ரொம்ப சந்தோஷமா வாழலாம், ஏன் என்ன மாதிரி அவன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்த வயசானவர் ஒரு பெரிய ஒரு இடிய தூக்கி போடுறாருங்க, ட்விஸ்ட்டை கொடுக்குற மாதிரி. ஸோ இந்த வயசானவர் பார்த்தீங்கன்னா இந்த ரூம்ல இருந்து உருவாகி வந்தவர் தான் போல. ஸோ இப்போ அவங்க அப்பா அம்மா இறந்து போனனால இப்போ இவரால் இந்த வெளி உலகத்தில் வாழ முடியுது. ஸோ அதை கேட்ட ஹீரோ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஷாக் ஆகிறாரு. நீயும் அந்த ரூம்ல இருந்து வந்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ நேரம் ஹீரோயின் கேட்டுட்டு இருந்திருக்கும் போது என்ன யோசிச்சாங்கன்னு தெரியல, வேகமாக கார் எடுத்துட்டு வெளியே ஓடி போயிடுறாங்க. ஸோ ஹீரோயின் கேட்டு கார் எடுத்துட்டு எங்கே போயிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சோகத்தின் உச்சத்தில் கார் எடுத்துட்டு வெளியே போகலான்னு சொல்லி போயிருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினை காணுன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் லைன் பிஸினே வருது, அதாவது ரெக்கார்டர் வாய்ஸ்லேயே தான் போகுது. ஸோ அதனால ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா சோகமாக அந்த ரூமில் உட்காந்துருக்காரு. ஸோ இது நாள் வரைக்கும் வரைஞ்சிட்டு இருந்திருப்பார்ல என்னென்னமோ. ஸோ இப்போ தான் நமக்கு லாங் ஷாட்டில் காட்டுறாங்க. அந்த பேஸ்மெண்ட்டில் இருக்கும்ல அந்த ஒயர் காயில் ஆர்க் ரியாக்டர் மாதிரி இருக்கும்ல, ஸோ அதை மாதிரியே அப்படியே வரைஞ்சி வச்சிருக்காரா. ஸோ அதுக்கப்புறம் அங்கே சீன் கட் ஆகிட்டு இப்போ இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான்னு கட்டுறாங்க. அவன் பாட்டுக்கு தனியாக உட்காந்து விளாண்டுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். டிவியில் பாருங்க பாப்பாயெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். இங்கே ஹீரோ ரொம்ப நேரமாக கால் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்காரு. ஆனால் லைன் கிடைக்கவே இல்லை, பிஸின்னே வருது. ஸோ அதனால ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டு இது நாள் வரைக்கும் வரைஞ்சிருப்பார்ல ஒரு மாதிரி கிறுக்குத்தனமா அதை ஃபுல்லாத்தையுமே கிழிச்சு வீசிட்டு இருக்காரு. அதே சமயம் இங்கே இந்த குட்டி பையன், அவன் பேர் ஷேனு, அவன் என்ன பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற முட்டையெல்லாம் தூக்கி செவுத்துல ஒரு மாதிரி வேகமாக வீசிட்டு இருக்கான். ஒரு மாதிரி பைத்தியம் முடிச்ச மாதிரி அவனும் பண்ணுறான். அடுத்து ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் கேட் பார்த்தீங்கன்னா காரில் ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்காங்க. நைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ரோடில் பயமாக இருக்குது. ஸோ அதை கண்டுக்காமல் அவங்க பாட்டுக்கு வேகமாக போகிறாங்க. ஸோ அங்கே அப்படியே சீன் கட் ஆகிட்டு இங்கே ஹீரோவும் அந்த குட்டி பையன் ஷேன் இருக்கான்ல, ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்ருக்காங்க. அந்த ஷேன் பையன் என்ன கேட்குறான்னா, எங்கே எங்கள் அம்மா எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி அவன் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டு இருக்கான் ஹீரோவை. ஹீரோ வந்துட்டு அம்மாலாம் வருவாங்க, நீ சாப்பிடு முதல்ல உன்னோட சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரா. இந்த குட்டி பையன் கேட்கவே மாட்டேங்கிறான். அவன் பாட்டுக்கு அடம் பிடிச்சிட்டே இருக்கான். நீங்கள் எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பாவே கிடையாது, எங்கள் அப்பாவை என்ன பண்ணீங்க அப்படிங்கிற மாதிரி இந்த குட்டி பையன் கேட்டிருக்கானா. ஹீரோ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிடுறாரு. ஸோ அதனால என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு தம்பி, கேட்டு ஒன்று உன்னோட அம்மா கிடையாது, அப்புறம் நானும் உன்னோட அப்பா கிடையாது, உனக்கு ஒரு உண்மையான அம்மா அப்பாவே கிடையாது, முதல்ல நீயே ஒரு பொருள் தான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ வந்து ரொம்ப உடஞ்சி சொல்லிடுறாரா. ஸோ அந்த பையன் இல்லை நீங்கள் தான் போய் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ ஹீரோ மேட் இருந்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாருப்பா தம்பி, உன்னை வெளியே கூட நாங்கள் விடலாம், அதுக்கு காரணம் என்ன, உனக்கு ஜெர்ம்ஸ்னால ஏதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறியா, அதனாலலாம் கிடையாது. நீ இங்கிருந்து வெளியே போனீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வயசாகி கடைசியில்
சாம்பலாகி போயிடுவேன், அதனால தான் இவ்வளோ நாளாக உன்னை வீட்டுக்குள்ளேயே பத்திரமா பார்த்து வச்சிருந்தா கேட். ஸோ இந்த மாதிரிலாம் சொன்ன உடனே அந்த குட்டி பையன் என்ன பண்ணுறான்னா, இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட்டே கத்துறானா. ஸோ அதனால ஹீரோ என்ன பண்ணுறான்னா, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாரு தரன்னு. வெளியே போயிட்டு அந்த வாசல் கிட்ட நிறுத்தி வச்சு, நீ இது நாள் வரைக்கும் இங்கே எத்தனை வருஷம் இருந்திருக்க, உனக்கு ஞாபகம் இருக்கா? நீ கடைசியாக உனக்கு இருந்த 3 மாதம் ஞாபகங்கள் மட்டும்தான் இருக்கு. சின்ன வயசுல நீ பர்த்டே இந்த மாதிரி ஏதாவது கொண்டாடி இருக்கியா? நீ வெறும் ஒரு பொருள் தான், நீ எங்களோட கற்பனையில் உருவான ஒரு பொருள். ஸோ இந்த மாதிரிலாம் ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பேசினால அந்த பையன் பார்த்தீங்கன்னா கோச்சிட்டு அவனோட ரூமுக்கு போயிடுறா. ஸோ பின்னாடியே போன ஹீரோ பார்த்தீங்கன்னா ஐயோ ரொம்ப தப்பாக பேசிட்டேன்னு சொல்லிட்டு இப்போ அந்த குட்டி பையன் ஷேனை பார்த்தீங்கன்னா சமாதானப்படுத்துறாரு. ஸோ அந்த பையனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக சமாதானம் ஆயிரா. சரி எனக்கு ஒரு கதை சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட சேர்ந்து அப்படியே கதை சொல்லிட்டு அப்படியே 2 பேருமே தூங்கிடுறாங்களா. இப்போ கேட் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராங்க. அவங்க காலையில் போனவங்க இப்போதான் வந்திருக்காங்க. ஸோ வந்தனா இவங்க 2 பேருமே சண்டை போடுவாங்க எப்பவுமே, இப்போ ஒட்டுக்கா தூங்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்களா. அதுக்கப்புறம் ஹீரோ முழிச்சுக்கிறாரு. அப்புறம் கேட் கிட்ட வந்து பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பாரு கேட், நீ காலையில் ஃபோன் காலில் கேட்டதெல்லாம் அப்படிங்கிற மாதிரி பேச ஸ்டார்ட் பண்ண உடனே கேட் இருந்துட்டு அதை பற்றி மட்டும் பேசாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. ஸோ ஹீரோ அப்படியே ஸ்டாப் பண்ணிடுறாரு. ஸோ கேட் திரும்பி வந்தோடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் அவங்க ஹீரோயினோட இன்டிமேட்டாக இருக்காங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பையன் விஷம் என்ன பண்ணுறான்னா தெரியாமல் பார்த்துட்றான். ஸோ அப்படியே நைட்டு ஆயிடுது. அவங்க காலையில் முழிச்சு பார்த்ததுக்கப்புறம் திடீர்னு அந்த குட்டி பையன் ஷேனை காணும். ஸோ இவங்க 2 பேரும் எங்கடா போயிருப்பானேன்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த பையன் என்ன பண்ணியிருக்கானா, இந்த வீட்டை விட்டு வெளியே போயிட்டு என்ன பண்ணிட்டானா, அவன் அப்படியே ஏஜ் ஆகி அப்படியே ஒரு டீனேஜ் வயசுக்கு வந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி மாறிட்டு வீட்டுக்குள்ளே வந்திருக்கான். பார்த்தா கையிலேயே கண்ணை வச்சுட்டு மிரட்டிட்டு இருக்கான். இங்கே பாருங்க, நீங்கள் சொல்கிறது என்னால் நம்ப முடியல, ஆனால் இது எப்படின்னு எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி தயக்கத்திலே இருக்கானா. கையில் கண்ணை வச்சுட்டு ஹீரோ சுடுற மாதிரி வரான். ஸோ கேட் தான் முன்னாடி வந்து காப்பாற்றுறாங்க. அதுக்கப்புறம் கேட் பொறுமையாக அவன்கிட்ட பேசலான்னு போகும்போது ஹீரோ டக்குன்னு என்ன பண்ணுறாருன்னா சுற்றுவான்னு சொல்லிட்டு அந்த ஷேனோட கையில் கண்ணை பிடுங்க போய் இப்போ 2 பேருமே மாறி மாறி கீழே விழுந்து உருண்டிட்டு இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கீழே விழுந்து மயங்கி போயிடுறாங்க. இப்போ ஹீரோயின் முழிச்சு பார்த்த உடனே ஹீரோ மட்டும்தான் முன்னாடி இருக்காரு. ஹீரோ என்ன சொல்றாருன்னா, அவங்க அப்போ நடந்த கை கலப்பில் தெரியாமல் அவன் மேலே குண்டு பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே கேட்டிருந்துட்டு அப்போ அந்த உடம்பு என்ன பண்ணீங்கன்னு கேட்ட உடனே அந்த உடம்பை நான் வெளியே எடுத்துட்டு போனேன், அவன் சாம்பலா மாறிட்டான்னு சொல்லி இப்போ ஹீரோ சொல்றாரா. ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்டிருந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி பையன் இறந்து போயிட்டானேன்னு சொல்லி அப்புறம் வெளியே போய் பார்க்குறாங்க. வெளியே போய் அவனோட சாம்பல் கீட்டு இருக்கான்னு பார்க்கும்போது எதுவுமே இல்லையா. ஸோ ஹீரோ தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் அப்படியே தூக்கிட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோ கண்ணை முழிச்சு பார்க்குறாரு. திடீர்னு தூங்கி எந்திரிச்ச மாதிரி பார்த்தா வீட்டு கதவெல்லாம் திறந்திருக்கு. கேட்டு எங்கே போனாங்கன்னு தெரியல. ஸோ ஒருவேளை அந்த ஃபர்ஸ்ட் கார் எடுத்துகிட்டு போன மாதிரி இந்த டைமும் போயிட்டு அதாவது அப்போ தற்கொலை பண்ண தான் போயிருப்பாங்க. ஸோ இந்த சமயம் அதே மாதிரி தான் போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ எங்கெங்கோ தேடிட்டு இருக்காரு வீடு ஃபுல்லாக. ஆனால் எங்கே தேடினாலுமே கேட் வீட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி தெரியல. அதனால ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா உடனடியாக வேகமாக மேலே ஏறி போயிட்டு அந்த ரூம் டோர் பார்க்குறாரு. பார்த்தா அந்த ரூம் டோர் க்ளோஸ் ஆயிருக்கு. வெளியே லைட்டு ஃப்ளிக்கர் ஆகிட்டே இருக்கு. ஸோ இதை பார்த்த உடனே ஒரு மாதிரி லைட்டாக நமக்கே டவுட் வருது. மூவி பார்க்கும்போது எனக்கே டவுட் வந்ததுங்க. அதே தான். ஸோ அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான்னா ஹீரோ மேட் இருக்கார்ல அவர் மாதிரியே மாறிட்டு இப்போ அந்த ரூம்குள்ளே போயிட்டு இப்போ இந்த வீடு எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி அந்த இடம் ஃபுல்லாக மாறணும்னு சொல்லி ஒரு விஷயம் கேட்டு வச்சிருந்திருக்கான். ஸோ அது அப்படியே நிறைவேறி இருக்குது. ஸோ அதனால ஹீரோ அதை புரிஞ்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா உடனடியாக அந்த டோருக்குள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாவியில் தேடி பார்க்குறாரு. ஆனால் சாவி அந்த ரூம்குள்ளே காணும். ஸோ அதனால ஹீரோ ஒரு சுத்தியில் எடுத்துகிட்டு வந்து அந்த செவுத்தை உடச்சி தான் உள்ளே போகணும்னு முடிவு பண்ணுறாரு. ஸோ அந்த செவுத்தை பிடிச்சி உடனே உடச்சிட்டு இருக்காரு. பார்த்தா உள்ள ஃபுல்லாக ஒரே ஒயராக இருக்குது. ஸோ அந்த ஒயருக்குள்ளே ரொம்ப கஷ்டப்பட்டு பூந்து அந்த சைடு செவுத்து வழியாக வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்து பார்த்தா இந்த வெளி உலகம் எப்படி இருக்கும் ஸோ அதே மாதிரி அவன் உள்ள ஒரு புது உலகத்தையே உருவாக்கி வச்சிருந்திருக்கான். ஸோ இதனால தான் ஹீரோ பயப்பட்டு இருந்திருப்பாரு ஸ்டார்டிங்லேருந்து இவனோட கற்பனை திறன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லி. இங்கே இந்த ஷேன் பையன் என்ன பண்ணுறான்னா அப்படியே ஹீரோ மாதிரியே நடிச்சிருக்கான். நம்ம இந்த ரூம்லேயே பேசாமல் இருந்துடலாம், இந்த இடத்த விட்டு வெளியே போனால் நமக்கு வேலையும் கிடைக்காது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பிரெயின் வாஷ் பண்ணிருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இப்போ 2 பேருமே சாப்பிட்டு இருக்காங்களா. சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இவன் சின்ன பையன் தானே, அந்த சின்ன பையனோட குணாதிசயங்கள் தானே இருக்கும். அதனால சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா மீசையில எல்லாத்துலேயுமே அந்த சாப்பாடு விட்டுது. ஸோ ஹீரோயின் பார்த்து சொல்கிறாங்க இவன் அதை அப்படியே கண்டுக்காத மாதிரியே சாப்பிட்டு இருக்கான் தொடச்சிட்டு. அதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறான்னா அந்த கூல் ட்ரிங்க்ஸில் பார்த்தீங்கன்னா ஐஸ் கட்டி இருக்குமா. ஸோ குடிச்சிட்டு அந்த ஐஸ் கட்டி அப்படியே கடிச்சு கருக்கு முறுக்குன்னு சாப்பிட்டு இருக்கான். ஸோ இந்த மாதிரி இந்த குட்டி பையன் தான் சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்லேயே தெரியும். ஸோ அதனால ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா இங்கிருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அவனையே பார்த்துட்டு இருக்காங்களா. ஸோ இவனுக்கும் டவுட் வரல ஹீரோயின் எதுவுமே பண்ணாதனால. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுறான்னா இவன் சின்ன பையன் மாதிரி உட்காந்துட்டு விளாண்டுருக்கானா. இப்போ டக்குன்னு வந்து ஹீரோயின்ட்ட ஒரு மாதிரி தப்பாக நடந்துக்க பார்க்குறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கேட்டுருந்துட்டு என்ன பண்ணுற அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே மாம் நான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரி தானே பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி விஷம் மாதிரியே பேசிட்டு இருக்கான். ஹீரோயின் கேட்டிருந்துட்டு அடிங்க ஒய்யால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியாவது காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை கண்டுபிடிச்சி வந்துடுறாரா. ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேரும் மாறி மாறி நின்றுருக்காங்க. ஸோ இது வந்து அந்த ரூம்குள்ளே இருக்கிற உலகம் தானே. ஸோ அந்த ரூம்குள்ளே யார் என்ன கேட்டாலுமே அந்த விஷயம் நடக்கும். ஸோ அதே மாதிரி இவங்க 2 பேர்த்தையுமே ஒரு லூப்பில் மாட்டி விட்டான் அந்த சின்ன பையன். அதுக்கப்புறம் இவங்க அப்படியே லூப்லேயே மாற்றி மாற்றி ஒரே இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இவங்க விஷ் கேட்டாலும் நடக்கும்ல. ஸோ அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த சின்ன பையனை ஒரு சின்ன சினாரியோ மாதிரி அங்கே நடக்கிற மாதிரி முன்கூட்டியே செட் பண்ணி வச்சுட்டு இவங்க 2 பேருமே வெளியே டோர் லாக் பண்ணிட்டு வெளியே ஓடி போயிடுறாங்க அந்த உண்மையான கேட்டை ஓப்பன் பண்ணுறதுக்காக, அந்த இரும்பு டோரை. அது தெரியாது இந்த சின்ன பையன் இவங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவை போய் கத்தியால் குத்திடுறானா. ஸோ அப்புறம் அந்த ஹீரோ வந்து சாகிற மாதிரி இருக்குது. இப்போ ஹீரோயின் கேட்டு அப்படியே அசையாமல் நின்றுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வெளியே டோரை திறந்து பார்த்தா இவங்க
இவங்க 2 பேருமே இந்த இடத்த விட்டு தப்பிச்சு போகிற மாதிரி இருக்குது. ஸோ இவனும் இந்த பையனும் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிட்டே போயிட்டுருக்கான். ஸோ கேட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா உண்மையான ஒரு பிளான் போட்டு வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த பையன் வந்து நம்மளை துரத்திட்டு வரும்போது வேகமாக டோரை ஓப்பன் பண்ணி உண்மையான அந்த வீட்டிலேருந்து வெளியே கொண்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி இவனும் ஓடி வரானா. ஸோ டக்குனு ஹீரோ கதவை திறந்து வெளியே ஜம்ப் பண்ணி 2 பேருமே விழுந்துடுறாங்க. ஸோ கேட் தான் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பையன் மட்டும் திரும்பி இந்த ரூம்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு வெளி கதவை சாத்தி வச்சுறாங்க. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா இந்த பையன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எரிஞ்சு அப்படியே வயசான நிலைமைக்கு மாறி கீழே விழுந்து கடைசியில் சாம்பலாக போயிடுறான். ஸோ கடைசியில் எப்படியோ இவனை சாகடிச்சிடறாங்க. ஹீரோயின் கேட்டு இருந்துட்டு ரொம்ப சோகமாக உட்காந்துட்டு இருக்காங்க அந்த பையனோட சாம்பலை கையில் எடுத்து வச்சுட்டு. அதுக்கப்புறம் இந்த வீடே வேணாண்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெரிய மேன்ஷன் வீட்டை விட்டுட்டு ஒரு சின்ன மோட்டலுக்கு போய் தங்கியிருக்காங்க. ஸோ அங்கே ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க, பிரெக்னன்சி டெஸ்ட். அதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்னு வந்திருக்கு. ஸோ ஹீரோ பார்த்தீங்கன்னா வெளியே சாப்பாடு வாங்கிட்டு வந்து கதவை தட்டுறாங்க. இப்போ டக்குன்னு அந்த பாசிட்டிவ் இது பார்த்த உடனே அந்த இடத்துல ரூம் லைட் எல்லாமே ஃபிளிக்கரிங் ஆகுது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்ல வராங்கன்னு எனக்கு லாஸ்ட்டில் புரியல. அதுக்கப்புறம் தான் 1-2 எக்ஸ்பிளனேஷன் வீடியோ, அதாவது எண்டிங்கில் எக்ஸ்பிளனேஷன் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இந்த 2 தியரி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் தியரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவங்க அந்த ரூம் வந்து ஒரு ரியாலிட்டியவே ஒரு புதுசாக உருவாக்கும் அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்களா. நம்ம என்ன விஷ் கேட்குறோமோ அது எல்லாத்தையுமே நமக்கு நிறைவேற்றி கொடுக்கும் அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை அந்த ஷேன் பையனோட விஷ் தான் இதுவாக இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஏன்னா இந்த விஷ் கேட்டால் அந்த லைட்டு ஃப்ளிக்கர் ஆகும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மோட்டல் ரூமில் லைட்டு ஃப்ளிக்கரிங் ஆகிருக்கும். ஸோ இது ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஸ்டார்டிங் ஒன்று. இப்போ 2வது பார்த்தீங்கன்னா அந்த ரூம் மட்டும் ஒரு மாதிரி ஆசையை நிறைவேற்றக்கூடியது கிடையாது, அந்த வீடே மொத்தமாக ஆசையை நிறைவேற்றக்கூடியது. அதனால் அவங்க அந்த வீட்டில் இன்டிமேட்டாக இருந்து குழந்தை பிறந்தனால ஸோ அந்த குழந்தைக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு இருக்கிற பவர் அந்த குழந்தைக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேரி இருக்குது. ஸோ என்ன இருந்தாலும் இந்த படத்துக்கு இன்னொரு சீக்வல் வந்தால் தான் என்னன்னு நமக்கு புரியும். எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் இதுதான் நான் தேடின வரைக்கும் இருந்துச்சு. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு எண்டிங் எக்ஸ்பிளனேஷன் வேறு ஏதாவது ஆல்டர்னேட் எண்டிங் இருக்குமா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேடி பாருங்கள். நான் தேடி பார்த்த வரைக்கும் இந்த 2 தான் இருந்தது. ஸோ இந்த மாதிரி மூவிஸ் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சிருந்தீங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மூவி நான் பேசணும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மூவி நான் எடுத்து பேசுகிறேன். எனக்கு கிடைச்சதுன்னா நானும் நிறைய மூவிஸ் வந்து உங்களுக்காக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ நம்ம சேனல் பிடிச்சிக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஒரு சப்போர்ட் கொடுங்க. தேங்க்யூ.